எத்தனை விசில் வைக்கணுங்கிறது எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வச்சுட்டேன். திடீர்னு பிடிக்கிற வாசனை, ஐயோ அப்படின்னு ஓடி போய் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே அடியெல்லாம் பிடிச்சி போச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் என் சமையல் கேரியர். ஆனால் இப்போ என் கறிக்குழம்பு ஃபேன்ஸு அதிகம். அவ்வளோ பேர் என்கிட்டேருந்து கறிக்குழம்பு செஞ்சு கொடுன்னு வாங்கிட்டு போவாங்க. ஆரம்பத்தில் எப்பயுமே அப்படி தான், நமக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி அதை பற்றி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே சிரிப்பு வரும். வாழ்க்கையில் எல்லாமே அப்படி தான். அப்புறம் எங்கள் வீட்டு கறிக்குழம்பு ரொம்பவே ஈஸிங்க. ஒரே ஒரு மசாலா தான். இந்த மசாலா ஆட் பண்ணால் போதும், அப்படியே கமன்னு சூப்பராக கறிக்குழம்பு ரெடி ஆகிடும். எங்கள் அம்மா இந்த மசாலா தான் 25 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம். அதாவது நான் என் சிஸ்டர்ஸ்லாம் இதை தான் யூஸ் பண்ணுறோம். இதில் 10 வகையான பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கோம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அரைச்சி வச்சுக்குவோம். இது மட்டனுக்கு மட்டும் கிடையாது, மட்டன் சிக்கன் ரெண்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு எஸ்ன்னு கொடுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.